ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு விளாக் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி. இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். அதனால் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், 4 துண்டு பட்டை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 5 கிராம்பு, சாரி ஏலக்காய். கைஸ், பிரியாணி செய்கிறத பாருங்க, நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு பிரியாணி செய்வாங்கன்னு. பிரியாணி நல்லா செய்வாங்க. ஒரு வீடியோ ஒரு ஆர்வத்தில் அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது ஒரு 5-6 கிராம்பு. வெடிக்குது. அப்புறம் ஒரு 4 பிரிஞ்சி இலை போட்டுங்க. பிரிஞ்சி இலையா? யாரை போட்டுக்கணும்? சட்டியில போட்டுக்கணும். அப்படியா? போட போறோம். வெங்காயம் போட போறோம் கைஸ். பாருங்க, பிரியாணி செய்யறது வந்து நான் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி போடுறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க. ஒரு சில வீடியோலாம் யூடியூப்பில் பார்க்குறப்ப என்ன இது வெங்காயம் இல்லவே இல்லை, இது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்போலாம் சொல்லுவாங்க. அதனால் வெங்காயம் இது எவ்வளோமா வெங்காயம் இருக்கும்? வெங்காயம் வந்து ஒரு 3/4 கிலோ வெங்காயம் இருக்கும். 3/4 கிலோ வெங்காயம். பார்த்துங்க. அரிசி எத்தனை கிலோமா போடுறேன்? அரிசி 1 கிலோ. 1 கிலோ. பச்சை மிளகாய் எடுத்துறோம். பச்சை மிளகாய் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த டப்பாவில் இந்த டப்பா இதான் பச்சை மிளகாய். ஒரு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகாய். கைஸ், லைட்டாக சவுண்டு, தண்ணி சவுண்டு, இந்த வேவர சவுண்டு கொஞ்சம் சவுண்டு கேட்கும் தான். ஓகே, எங்க போயிட்ட? வெங்காயம் வணங்கிட்டே இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருவா சிவா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருவா. என்ன நின்று பார்க்குறா? சரியா? ஏன் வந்து நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ போட மாட்டேறீங்க? நடுவில் வீடியோ அப்பப்போ போடுறப்ப மட்டும் வீடியோ நாங்கள் கண்டினியூஸாக போடுவோம்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் வீடியோ உங்கள் போட முடியல? நம்மளையால் போட முடியல. சாரி, ஏன் போட முடியலன்னா வந்து ஹரி வந்து ரெகுலரா வந்து வேலைக்கு போயிருக்கான். ஹரி வேலைக்கு போறதுனால டைமிங் கிடைக்க மாட்டுது. டைமிங் செட் ஆகல. சிவா வந்து காலேஜ் போறான். காலேஜ் போயிட்டு வந்து அவனுக்கும் டைம் இல்ல. அவனும் பார்ட் டைம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். அதனால கொஞ்சம் டைம் கிடைக்கல. ரெகுலரா வீடியோ கண்டினியூவா போடணும்னு நினைக்கிறோம். ஆனா டைம் இல்ல, அதனால போட முடியல. நானும் ஒர்க் போயிட்டு இருக்கேன். சரி, அதனால எனக்கு டைம் இல்ல. வீடியோ ரெகுலரா போடணும். இனிமேட்டு ரெகுலரா வீடியோ உங்களுக்கு வரும். ரெகுலரா எங்க வீடியோவை பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சிவா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, சிவா வந்து போன வாரம் வீடியோ எடுத்தாராம். அதனால் இந்த வாரம் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீடியோ எடுக்கிறதுக்கு வராமல் இப்போ சிவா பொசிஷன் தான். ஆமாம், வீடியோ எடுக்கிறதுக்கு சண்டை போடுறாரு சிவா வந்து. வீடியோ எடுக்க கூப்பிட்டு வர மாட்டான். அப்புறம் அழுவுறான் சின்ன பிள்ளை போலவே. எதுக்கு சின்ன பிள்ளை அழுவுறான்? ஏன் வந்து அழுவுறான் சின்ன பிள்ளை மாதிரி? அண்ணன் தான் இருக்குல்ல, அண்ணன் எடுக்க சொல்லு, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அழுவுறான். இவன் தான் கைஸ், அவன் தான் அவன் கைஸ். போன வாரம் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்தான். அந்த வீடியோ போன வாரத்துல இருந்து அப்லோட் ஆகுது, இன்னும் அப்லோட் ஆகல. ஆனா இந்த வீடியோ இன்னைக்கு இருக்கிறது சாயங்காலம் அப்லோட் ஆயிரும். இல்லை நாளைக்கு காலையில் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் வீடியோ வரும். கைஸ், மசாலா இதாகிடுச்சு. அடுத்து வந்து சிக்கன் போடுறாங்க. நடுவில் 65க்கு போகலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே மசாலா ஓகே ஆகிடுச்சு. அதனால் பிரியாணிக்கு சிக்கனை போட்டுடலாம். அந்த கூட வந்து அந்த இதெல்லாம் வருதுல்ல, நல்ல பேர் ஏதோ வந்து சேத்த மாதிரி லைட்டாக கூட இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது எங்கள் மம்மிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்தது தனி மிளகாத்தூள், பெப்பரு, மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம்.
கைஸ் சிக்கன் 65 முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து அரிசி ஏற்கனவே ஊறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தண்ணி அளவு எடுக்கிறாங்க. அதுக்கு தானே 1 கிலோ அரிசி 2.5 டம்ளர் அரிசி. இந்த டம்ளரால 2.5 டம்ளர் அரிசி. அப்பனா ஒரு 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன் எப்பயுமே. ஏன்னா அதில் வந்து நம்ம மசாலாவில் வந்துட்டு தக்காளிலாம் போடுறோம், தயிர்லாம் போடுறோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி அதில் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் ஒரு 4 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் 4.25 டம்ளர் ஊற்றிக்குவேன். அதனால கையை வச்சு காலை தூக்க முடியுமா? கையை வச்சு காலை தூக்கிட்டேன். ஒரு 4 டம்ளர் தண்ணி, 4.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்தது அரிசி போடக்குள்ள காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, காத்திருப்போம். அரிசி போட்டு இப்போ ஒரு நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிரியாணி வந்து வெந்துடுச்சு. அடுத்து வந்து என்னது, தம் போட வேண்டியதான். அடுத்து தம் போட வேண்டிய 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். ஓகே, தம் போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா சிக்கன் 65 வெல்கம். என்ன வச்ச குளிச்சா என்ன வச்ச குளிப்பா? அதான் என்ன ஊத்திட்டாங்க, என்ன சுட்டுடுச்சு. அடுத்து வந்து சிக்கன் போட போறாங்க. இதான் பேரண்ட் எங்க? ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? போலீனா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. வாடிக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், இடம் காலைக்கு போடும். நீங்க நாங்கள் உள்ளார உட்காந்துட்டோம். வேற தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அதான் கைஸ், தம் போட்ட பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க. கேமரா லைட்டாக டல்லாக தெரியுது, ஆனால் கலர்ஃபுல்லாக இங்கே உள்ளே இருக்குது. அதுக்கு வந்து லைட்டாக நெய் ஊற்ற போகிறாங்க. லைட்டெல்லாம் நல்லாவே ஊற்றுவாங்க பாருங்க. நெய் ஒரு கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஒரு கிண்டி விடலாம். இருடா நீ வேற பா. நெய் ஊற்றி நெய் போட்டு தம் வச்சு எல்லாம் நெய் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பிரியாணி கம்ப்ளீட். அவ்வளவுதான். கொத்தமல்லி கருவேப்பிலை, சாரி புதினா கொத்தமல்லி ஃபைனலா. அவ்வளோதான் நண்பர்களே, முடிந்து விட்டது. நல்ல மனம் கைஸ். உங்களுக்கு வருதான்னு சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. ஓகே,
போச்சு கிரேவி அதிகமா போட்டே போல எதுல சிஸ்டர் சும்மா சூப்பரா இருக்குன்னு அண்ணன் சொன்னான். எனக்கு ஆர்மா இருக்கு. இது யாருக்கு? சொல்லுங்க சிவா. உப்பு டேஸ்ட்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே பக்காவா இருக்கு. சரி, கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா தேவையான எல்லாமே எது தேவையோ அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, குட். நல்லா இருக்கா? நீ ஓகே கைஸ், வீடியோ நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். பை.